வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஜோதிட அடிப்படை பயிற்சி கிட்டத்தட்ட 20 வாரங்களை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் இந்த 9 கிரகங்களின் தன்மைகளை பற்றி நாம் விரிவாக சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அதிலே நாம் சென்ற வாரம் சுக்கிரன் என்ற கோளை பற்றி நாம் சிந்தனை செய்தோம். சுக்கிரன் என்று சொல்லும் பொழுதே நம் மனதிற்கு வரவேண்டியது வாழ்க்கையின் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்தும் இந்த சுக்கிரன் என்பதை சார்ந்ததாக இருக்கிறது. அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் என்று சொன்னால் புறத்தோடு தொடர்பு கொண்டு அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்தும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது புறத்தோடு என்று சொன்னால் புறப்பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொண்டு நாம் வாழ்வை அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் பெரும்பாலும் இந்த சுக்கிரன் என்பதை சார். இப்போ அதாவது நமது வாழ்க்கை அனுபவங்கள் முழுமையாக இந்த வாழ்க்கையை இவர் எப்படி அனுபவித்து வாழ்வார் என்பதை ஒரு ஜாதகத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அவரது லக்கினம் நன்றாக அமைந்திருக்க வேண்டும். முதல்ல லக்கினத்தின் அமைப்பு தான். அந்த லக்கினத்தின் அமைப்பு சரியாக இல்லை என்று சொன்னால் இந்த சுக்கிரன் எப்படி ஒரு தொடர்பு கொண்டு நல்ல தொடர்புகளாக இருந்தாலுமே அதை அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவம் கிடைத்தாலும் அது ஒரு ஒரு அவமானமான ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அனுபவமாக இருக்கும். அப்ப முதல்ல ஒரு ஜாதகத்தை நாம் கணித்தவுடன் லக்கினம் என்பதை முதலில் பார்த்து இவருடைய முழுமையான வாழ்க்கையை நாம் கணித்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அடிப்படையாக வைத்துதான் மற்ற பாவங்களுடைய பலன்களும் கிடைக்கும். இந்த கிரகங்களினுடைய தன்மையும் அந்த லக்கினத்தினுடைய தொடர்புக்கு தகுந்தாற்போல்தான் வெளிப்படும். அப்ப சுக்கிரன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு இவ்வளவு காரகங்களையும் பார்த்து விட்டாலும் இந்த அனுபவங்கள் முழுவதும் லக்கினம் ஒற்றைப்படையாக இருக்கிறது என்று வைத்து 1, 3, 5, 7, 9, 11 அப்படின்னு வச்சுக்குவோம். அதை கூட நாம இந்த தொடர்புகளை கூட ஒரு 4 பிரிவுகளாக அதை நாம் பிரித்து உணர்வோம். எப்படின்னா 1, 3, 7, 11 தொடர்புகள் அப்படிங்கிறது ஒரு ரகம். 2, 4, 6, 10ங்கிறது ஒரு ரகம். 5, 9 என்பது ஒரு ரகம். 8, 12 என்பது ஒரு ரகம். இப்படி 4ஆக இதை பிரித்து உணர வேண்டும். அதாவது சாதாரணமாக பாரம்பரியமாக இப்ப நாம அந்த ராசி கட்டம் போட்டு ஜாதகத்தை நம்ம கையில வச்சிருக்கோமே, நம்ம வீடுகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்கிறது. அதை பார்த்து பலன் சொல்வது என்பது நாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். 30% தான் அதனுடைய பலனை சொல்ல முடியும்.
அந்த 30% சொல்றதுக்கு நல்ல ஜோதிடர் வேணும். அவர் நல்ல ஜோதிடம் பார்ப்பாரு அப்படின்னு சொன்னா, அவர் 30லேருந்து 40% தான் சொல்லுவார். அப்ப அரகுர ஜோதிடர்னா அதுக்கு கீழ வச்சுக்கங்க. அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போ அதனுடைய அந்த உள் தொடர்புகள் என்று இப்ப நாம இந்த நம்பர்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, இதெல்லாம் என்னன்னா, அதனுடைய ஆழமான தொடர்புகள். அதை கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது, அப்ப ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எது என்று பார்த்து, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று அதை பிரித்து, அதனுடைய கிரகம் எது என்று பார்த்து, இப்போ இந்த கோள்கள் எல்லாம் எந்தெந்த இந்த 12 பாவங்களில் எந்தெந்த பாவங்களில் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை கணித்து எடுக்கிறது தான் சாப்ட்வேர்ல எடுக்கிறோம். அப்ப ஒரு சுக்கிரன் என்று எடுத்துக்கொண்டால், அது நின்ற நட்சத்திரம் என்ன, எது, அதற்குரிய கிரகம் எது, அந்த கிரகம் எந்தெந்த பாவங்களில் எல்லாம் வருகிறது அப்படின்னு பார்ப்போம். எந்தெந்த பாவங்களில் சொன்னோம்னா அது எப்படி வரும்? நின்ற நட்சத்திரத்துல வரும், 2 உப நட்சத்திரத்துல வரும், 2 உப நட்சத்திரம், அந்த 3லையும் வரும். அப்ப நின்ற நட்சத்திரத்துல 12 இடம், நின்ற உப நட்சத்திரத்துல 12 இடம், உப நட்சத்திரத்துல 12 இடம், இந்த 36 இடங்கள்ல இது இப்ப இந்த சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் குருன்னு வச்சுக்குவோம். அந்த குரு எங்கெங்கெல்லாம் வருது, இந்த 36 இடத்துல எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், 3, 6, 8, 12 இதுல வருதுன்னா அதை அதுல எழுதிடுவோம். அதனுடைய உபநட்சத்திரம் இது 2ஐயும் சேர்த்து அது முடிவாக எங்கு தொடர்பு கொள்கிறது, இதை வச்சுதான் நம்ம இப்ப பலன் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இப்ப நீங்க இதெல்லாம் நம்ம சாப்ட்வேர்ல போட்டு எடுப்போம், அதை பின்னாடி பார்ப்போம். இப்ப நாம கற்றுக்கொள்கிறோம். இப்படி தொடர்பு கொள்ளும் போது ஒற்றைப்படை தொடர்பு கொண்டிருந்தால் அது அகம் சார்ந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இரட்டைப்படையை தொடர்பு கொண்டிருந்தால் அது புறம் சார்ந்த வாழ்க்கையை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். அப்ப இப்போ ஒரு மனிதன், ஒரு ஜாதகர் அவர் வாழ்க்கையில எப்படி வாழ்வார் அப்படிங்கிறது, அந்த லக்கினம் என்பது எப்படியாவது ஒற்றைப்படை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். 1, 3, 7, 11 சொல்ற அந்த தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற பாவங்கள், மற்ற கோள்கள் சுமாராக இருந்தாலுமே அவர் வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து விடுவார். இப்போ நீங்க பாருங்க, அதாவது இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே பாருங்க, பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு, ஆனா அவர் வாழ்க்கை நன்றாக இருக்காது. பெரிய டாக்டரா இருப்பாரு, பிரபல்யமான டாக்டர், இந்த ஊர்லயே பிரபல்யமான டாக்டர்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாரு. அவருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் ஹாஸ்பிட்டல்ல பிரமாதமா இருப்பார். அவர் வாழ்க்கை, அவருடைய அந்த குடும்ப வாழ்க்கை, அக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே, அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையில கெட்ட பேர் வாங்கி இருப்பார். அது அமையாது, அமையாது. அப்ப இதெல்லாம் ஏன் அப்படிங்க, அப்ப அதை பார்க்கிறோம். அதே சமயத்துல சாதாரணமான ஒரு நிலையில ஒரு வேலை பார்ப்பாரு, சாதாரண சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு. அவருடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது அந்த குழந்தைகள், குடும்பம் எல்லாமே பார்த்தா ரொம்ப சிறப்பாக அவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த அகம். இப்போ இந்த இடத்துல இத்தனை கோடி இருந்தாலும் அங்கு அகம் என்னவா இல்லை, அந்த வாழ்க்கை அனுபவங்கள் அங்க இல்லை. ஆனா இங்க சாதாரணமாக இருந்தாலும் அந்த அனுபவங்கள் கிடைக்குது. அப்ப இது எதை அடிப்படையாக கொண்டு பார்க்கறது அப்படின்னு பார்த்தா, இந்த லக்கினம் ஒற்றைப்படையாக இருந்து விட்டால் இவருடைய வாழ்க்கை எப்படினாலும் நல்லா இருக்கும்பா. அதுல நல்லா இருக்கிறதுல எவ்வளவு நல்லா இருக்குது, எவ்வளவு கம்மியா இருக்குங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அது எப்படினாலும் அவருடைய லைஃப் ஓடிரும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப
இந்த இப்ப நம்ம இன்னைக்கு சுக்கிரனை வச்சு நம்ம அனுபவங்கள், வாழ்க்கையை அனுபவிக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த சுக்கிரன் ஒற்றைப்படை தொடர்புல இருக்கும் பொழுது நல்ல அனுபவம் கிடைக்கும். ஆனால் லக்கினம் 4, 6, 8, 12ன்னு வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இவர் அனுபவிக்கக்கூடியது எல்லாமே அசிங்கமான ஒரு அனுபவமாகத்தான் மாறுமே தவிர, இவருக்கு கெட்ட பெயரை கொடுக்கக்கூடியதாகவும், இவர் இதை அனுபவிக்கிறதுனால நோயாளியாகி அவ்வளவையும் நெகட்டிவா அனுபவிக்கக்கூடிய அனுபவமாக இருக்கும். சில பேரை பார்த்திருப்போம். எல்லாமே அனுபவம் முழுவதுமே நெகட்டிவான அனுபவமா இருக்கும். பேரு கெடுற அனுபவமா இருக்கும். அப்ப இப்ப அவருக்கு சுக்கிரன் நல்லாதான் இருக்கு. ஆனால் அதனால வரக்கூடிய அந்த விளைவு சமுதாயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சமுதாயத்திலும் சரி, அவர் உடல் ரீதியாகவும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் லக்கினம் என்ன ஆச்சாங்க? 4, 6, 8, 12. அப்ப என்னதான் சுக்கிரன் நல்லா இருந்தாலும் அங்க அப்படி இருக்காது. அப்ப இந்த சுக்கிரனை பற்றி நாம் தெரிந்து கொண்டாலும் லக்கினம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல அந்த 9ஆம் பாவம் என்று சொல்லுவோம், அதுவும் நல்லா இருக்கணும். இது எப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இருந்தாலும் அவருக்கு ஒரு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குதுப்பா. எவ்வளவு ஒரு சிக்கல் வந்தாலும் அந்த இடத்துல எப்படியோ இறைவன் அவரை காப்பாத்திடுறாருப்பா. அப்படி வாழ்க்கை முழுவதும் நடக்கும் ஒருத்தருக்கு. வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒரு வகையில கடவுள் மாதிரி காப்பாத்தின. எப்படியாவது கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு அது என்ன ஆயிரும், திடீர்னு பார்த்தோம்னா நல்லா வந்துருவார். அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இறை கொடுப்பனை என்று சொல்லுவோம், கடவுள் அனுகிரகணம் சொல்லுவோம், இன்னொன்னு கூட சொல்லுவாங்க லக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் பாவம் கெட்டு போயிருந்துச்சுன்னா அந்த இயற்கை இறை அருள் என்பது கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம அந்த ஒவ்வொரு 12 பாவங்களை பற்றி பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் தெரிய வரும்னு வச்சுக்கோங்க. அந்த பாவங்கள் என்று பார்த்த பிறகு இந்த கிரகங்களும் பாவங்களும் ஒரே மாதிரியாக இருந்து அது ஒரு கோஆர்டினேஷனா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பத்தான் இந்த பலன்களை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, இந்த பலன்களை எல்லாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் கூட்டி குறைச்சி நம்ம அதை பார்த்துக்கணும் அப்படின்னு வச்சுப்போம். சரி, அப்ப நம்ம இந்த சுக்கிரனை பத்தி பார்க்கும்போது நம்ம எடுத்த உடனே என்ன சொன்ன, இது ஒரு கவர்ச்சி கிரகம், மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்லாம் சொன்னோம். அது மாதிரி நிறைய விஷயங்களை போன தடவை பார்த்துட்டோம். அதுல இந்த ஹார்மோன்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிச்சோம் போன தடவை முடிக்கும்போது. அப்ப அந்த ஹார்மோன்கள்ல அந்த பெண்களுக்குரிய ஹார்மோன், ஆண்களுக்குரிய ஹார்மோன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு நம்ம இந்த டோபாமைன், செரட்டோனின், ஆக்சிடோசின் இதை பற்றியெல்லாம் நம்ம போன தடவை பார்த்தோம். இப்போ இந்த சுரப்பி சம்பந்தப்பட்டது தான் இந்த சர்க்கரை நோய். அப்படி சர்க்கரை நோய் இதை இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் இதை நோய் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். சர்க்கரை குறைபாடு, இது ஒரு குறைபாடு என்றுதான் சொல்லணும்னு சொல்றாங்க. அதை நோய் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். அது ஒரு நோய் அல்ல, ஒரு குறைபாடு என்று சொல்வார்கள். இப்போ இது இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட வகையில தான் இது வருகிறது. நம்ம போன தடவை பார்த்த மாதிரி இன்சுலின் அப்படிங்கிறது சுரக்கிறது அப்படிங்கிறது சார்ந்து வர்றதுனால இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு அதை முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சர்க்கரை நோயின்னு எடுத்துட்டோம்னா அதுல ரெண்டு விதம் இருக்கு. டைப் ஏ, டைப் பி அப்படின்னு 2 வகை இருக்கிறது. அதாவது இன்சுலின் சுரக்காதது ஒரு வகை, இன்சுலின் சுரந்தாலும்
அந்த செல்களினுடைய அந்த கதவு திறக்கப்படாமல் இருப்பது என்பது ஒரு வகை. அது மாதிரி 2 இருக்கும். அப்ப அது சுரக்காம இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த செல்லினுடைய கதவு ஓப்பன் பண்ணலன்னா, அத உடைச்சு போறதுக்கு மாத்திரை குடுப்பாங்க. இந்த மாரி 2 வகை இருக்கும். இந்த 2 வகையுமே வந்து தவறு. இந்த இடத்துல நாம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய் இருப்பவர்கள், இதை நாம வந்து மாத்திரை சாப்பிட்டு அல்லது இன்சுலின் போட்டு மெயின்டெயின் பண்ணோம்னா, இறுதி வரை அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது குணமாவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால், இது குணமாக வேண்டும் என்று சொன்னால், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம் செய்தால் போதும். இந்த சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக வெளியே வந்து விடலாம். அது என்ன என்று சொன்னால், அதாவது தரமான குளுக்கோஸை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிலே நமது உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். உணவு வந்து தரமான குளுக்கோஸா மாறுற மாதிரியான உணவாக இருக்கணும். சரி, தரமான சாப்பாடு சாப்பிட்டாலுமே அங்க தரமான குளுக்கோஸ் மாறாததுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னு சொன்னோம்னா, அந்த தரமான உணவாக இருந்தாலும் அதை தரமாக ஜீரணிக்கக்கூடிய அந்த ஜீரண உறுப்புகள் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்ப இது எந்த உறுப்புகள் ஜீரண உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணீரலும், கல்லீரலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது 2ம் ஆரோக்கியமா இருந்து, நாம ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டால், அது தரமான குளுக்கோஸை, சர்க்கரையை உற்பத்தி செய்தது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற அந்த பிரச்சனையிலிருந்து 100% வெளியே வந்துவிட முடியும் முடியும். அப்படின்னு சொன்னா, அப்ப டயபெட்டிஸுக்கு காரணமாக இருக்கிறது வந்து இந்த மண்ணீரலும், கல்லீரலும்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைய விஞ்ஞான மருத்துவம் இந்த மண்ணீரல், கல்லீரலை அது அந்த கணக்கில் எடுத்துக்கொள்வதே இல்லை. இது ஒன்லி பேங்க்ரியாஸ் அதாவது இன்சுலின் சுரக்கக்கூடிய கணையம். அதை மட்டும்தான் அது பார்க்கிறதை தவிர, இது என்ன பண்றதில்ல. இந்த கல்லீரல், மண்ணீரலை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை என்பதும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த 2 அந்த உறுப்புகளும் சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால், மனதில் கவலை என்ற உணர்வையும், கோபம், டென்ஷன் என்ற உணர்வையும் நாம் அறவே விட வேண்டும். இந்த 2 பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால், இந்த 2 உறுப்பும் சரியாக இயங்காது. அதோடு சேர்ந்து நாம் தரமான உணவு சாப்பிடவில்லை என்று சொன்னால், கண்டிப்பாக இந்த டயபெட்டிஸ்ங்கிறது வரும். இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இங்கே இந்த டென்ஷனான வாழ்க்கை, அதே போல பிறரை பார்த்து அந்த ஒரு கம்பாரிசன், அந்த ஒரு அதாவது அதை இணைப்பு எடுத்து பார்க்கக்கூடிய அந்த பார்வையினாலே எனது வாழ்க்கையை நினைத்து கவலை. அப்ப இந்த 2 உணர்வுகளும் இங்கே அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். ஆக இப்ப சுக்கிரன் என்பது 4ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக வந்து அது 4, 6, 8, 12 தொடர்பில் இருந்தது என்று சொன்னால், கண்டிப்பாக இவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு அல்லது வந்துவிடும் என்று நாம அந்த ஜாதகத்துல உறுதியா சொல்லிடலாம். ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா, 4ஆம் பாவம் சுக்கிரனாக இருந்து அது 4, 6, 8, 12 4ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா அதை கன்ஃபார்மா சொல்லிக்கலாம். வேறு பாவத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும். அப்ப 4ஆம் பாவம் தான் இது ரொம்ப முக்கியமான பாவம். ஏன்னா அந்த தேக்கம் என்பது தொடங்குகிற இடமே அந்த 4ஆம் பாவம் தான். அப்ப அந்த அடிப்படையில இந்த சுக்கிரன் என்பது இந்த சர்க்கரை நோய் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம உணர்ந்து கொள்வோம். சரி, இப்ப அடுத்து இந்த சுக்கிரனுடைய முக்கியமான ஒரு காரகத்துக்கு இப்ப வரப்போறோம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது திருமணம், இல்லற வாழ்க்கை, இதுல இந்த சுக்கிரனுடைய பங்கு மிக மிக அதிகம். இப்போ இந்த கலத்திர காரகன் என்று சொல்லும் பொழுது, கலத்திர காரகன்னா
திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் எது என்பது கலத்தர காரகம். கலஸ்தர ஸ்தானம்ங்கிறது என்ன? திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாவம் எது என்பது கலஸ்தர ஸ்தானம். இது எதைய பார்ப்போம்? 7ஆம் பாவம் தான் கலஸ்தர ஸ்தானம். 7ஆம் பாவம்ங்கிறது சமநிலை பாவம் இல்லையா? 1லிருந்து 12 வச்சுக்கோங்க. அந்த 1வது கட்டத்திலிருந்து நேர்கோடு போட்டீங்கன்னா 7 தான் சமமான பாவமாக இருக்கும். 1ம் 7ம் சமமான பாவம். ஒரு வாழ்க்கையில் சமமான தொடர்பு, இணைப்பு, உறவு இருக்கக்கூடிய உறவு என்பது எது என்று கேட்டால் கணவன் மனைவி உறவு மட்டும்தான் சமமான இணைப்பை கொண்ட உறவாக இருக்கிறது. சார், இது சமமா இருக்கா சார்? அது சமமாக இருக்கிறது. அது ஒண்ணுல கூட ஒண்ணு குறையா இருக்கலாம். ஆனால் இந்த உறவு போல வேறு எந்த உறவும் இருக்காது. அப்பா மகன் உறவுகள் கூட அப்படி சமம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. 3 பையங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மா 3 பையங்கள்ல ஒரு பையன் கஷ்டப்படுறான், ஒரு பையன் நல்லா சம்பாதிக்கிறான்னா அந்த 3வது பையனை தான் அவங்க ரொம்ப ஒரு இதா பார்ப்பாங்க. அந்த பையனை வேற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இருக்கும். அதே போல வேறு எந்த உறவாக இருந்தாலும் அந்த தனக்கு சமமாக நிகராக வைத்து பார்க்கக்கூடிய உறவு என்பது இருக்காது. அப்ப உறவுகள்ல இந்த கணவன் மனைவி உறவு தான் சமநிலை உறவு. அப்ப அதனால இந்த 7ஆம் பாவம் என்பது என்ன பண்ணுது? திருமணம் என்பதை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்ப கலஸ்தர ஸ்தானம் என்பது 7. அது கலஸ்தரத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம யாரோடெல்லாம் தொடர்பு கொள்கிறோமோ அது எல்லாமே 7ஆம் பாவம் தான். நண்பர்களும் 7ஆம் பாவத்துல தான் வருவாங்க. அதே போல உங்களுடைய ஒரு வியாபாரம் இருக்கீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் 7ஆம் பாவத்துல வருவாங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னா உங்க செக்ஷனுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க 7ஆம் பாவத்துல வருவாங்க. இப்போ ஒரு வாத்தியார்னா அவருக்கு அந்த மாணவர்கள் 7ஆம் பாவத்துல வருவாங்க. அப்ப யாரோடெல்லாம் நாம் தொடர்புகள் எல்லாமே 7ஆம் பாவம் தான். ஆனால் அந்த தொடர்புகள்லாம் அப்பப்ப வந்து போயிடும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் நிலையாக இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்பது கணவன் மனைவிங்கிறதுனால இந்த 7ஆம் பாவம் என்பது திருமணம் என்பதற்கு 7ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். அப்ப 7ஆம் பாவத்துக்கு யார் எந்த கிரகம் அதிபதியாக இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம திருமணம் நடக்கிறதுக்கு அந்த 7ஆம் பாவத்தை பார்ப்போம். அதே போல அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் எது? பாவம், கிரகம். நாம திரும்ப திரும்ப சொல்றேன், பாவமும் கிரகமும் ஒரே மாதிரியாக செயல்பட்டால் அந்த செயல் நன்றாக நடக்கும். பாவம் சரியாக இருந்து கிரகம் சரியில்லைனாலும், கிரகம் சரியா இருந்து பாவம் சரியில்லைனாலும் அது சுமூகமாக அந்த நிகழ்வு நடக்காது. அதனால ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப அதுல முக்கியமாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்ம வாழ்க்கையில 2 விஷயம் முக்கியமான விஷயம். 5ஆம் பாவம் நல்லா இருந்தாதான் குழந்தை பிறக்கும். அதே போல குரு என்ற கிரகம் நல்லா இருந்தாதான் குழந்தை பிறக்கும். அப்ப இந்த கிரகமும் 5ஆம் பாவமும் குரு என்ற கிரகமும் நன்றாக தொடர்பு, ஒற்றைப்படை தொடர்புல இருந்தா சுமூகமாக அந்த குழந்தை பிறக்கும். அப்ப 1ல ரெட்டப்படையா இருந்து 1ல ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? 1 லேட் ஆகும், இல்லாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம இந்த 2ம் இணைந்து போக வேண்டும். அப்ப திருமணத்துக்கும் அப்படிதான் 7ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். அதே போல அந்த கலத்திரக்காரகனும் நல்லா இருக்கணும். அதுல ஆண்களுக்கு கலத்திரக்காரகனாக வருபவர் சுக்கிரன். ஆனால் பெண்களுக்கு என்று பார்த்தால் அது செவ்வாய். செவ்வாய் தான் பெண்களுக்கு கலத்திரக்காரகனாக வருகிறது. அப்ப திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் பெண்களுக்கு செவ்வாய், ஆண்களுக்கு சுக்கிரன். சரி, இப்ப திருமணத்தை நடத்தி வைக்கிறது இந்த 2 கிரகமும் மாறுகிறது. ஆனால் திருமணம் நடந்த பிறகு அந்த ஆண் பெண் இணைப்பில் வரக்கூடிய தாம்பத்தியம் என்ற உறவு இருக்கிறது அல்லவா, அதை நடத்தி வைக்கக்கூடியது சுக்கிரன் மட்டுமே. அங்க செவ்வாய்க்கு போயிடக்கூடாது. செவ்வாய் கல்யாணத்தை பண்றதோட சரி.
கல்யாண மண்டபத்தோட சரி அந்த செவ்வாய். இந்த சுக்கிரன் அந்த கல்யாண மண்டபத்துக்கும் உண்டு. 2 பேருக்குமே நீங்க அங்க வரும்போது என்ன ஆகணும்? அந்த 2 பேருக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கை, தாம்பத்தியம், ஆண், பெண் உறவு என்று சொன்னால் 2 பேருக்குமே இந்த சுக்கிரன் தான் அதற்கு அதிபதியாக இருக்கும். இந்த காரகத்துவம் இதுல ரொம்ப முக்கியமான காரகத்துவம். இப்போ அப்ப இந்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவத்தை பார்க்கிறோம். செவ்வாய் நல்லா இருக்கு, 7ஆம் பாவம் நல்லா இருக்கு, கல்யாணம் சிறப்பாக நடந்துவிடும். சுக்கிரன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கங்க, கல்யாணம் நடந்துரும். ஆனால் இல்லற வாழ்க்கை அங்கு தடைபடும். அப்படி எடுக்கணும். ஒவ்வொன்றையும் நம்ம இதையும் அதையும் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து எடுக்கணும். அப்ப ஒரு ஜாதகத்துல அந்த பலன் முழு பலனை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு என்று சொன்னால் 7ஆம் பாவம் ஒற்றைப்படை, செவ்வாய் ஒற்றைப்படை, அதே போல சுக்கிரனும் ஒற்றைப்படை, அப்படி 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, திருமணமும் சுமூகமா நடக்கும். திருமணத்துக்கு பின்னாடி அவருடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கையும் ரொம்ப சுகமாக இனிமையாக நடக்கும் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப சுக்கிரன் திருமணத்தை, ஆண்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவராகவும், அதே போல வாழ்நாள் முழுவதும் அந்த உறவை இனிமையாக கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதை நாம இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதுல அதாவது இந்த 7ஆம் பாவம் என்பதை நாம திருமணம் என்று சொல்லிவிட்டோம் அல்லவா? இந்த இடத்துல இந்த திருமணம்னு சொல்றதுனால அதை பத்தி இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அது சார்ந்த விஷயங்களை அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக. 7ஆம் பாவத்துல நல்லா இப்ப 1, 3, 7, 11 இப்படின்னு தொடர்பு நல்லா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அந்த திருமணம் சுமூகமாக நடக்கும். அந்த திருமணம் எப்படி திருமணமாக இருக்கும் என்று சொன்னால், அது அரேஞ்சு மேரேஜா இருக்கும். அரேஞ்சு மேரேஜா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உறவினர்கள் எல்லாம் இருந்து பேசி எல்லாரும் இருந்து ஆசீர்வாதம் செய்து அந்த திருமணம் நடக்கக்கூடியதாக இருக்கும் இதுல. அப்ப அதுக்கு 7ஆம் பாவம் என்பது அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இப்போ 5ஆம் பாவம் அப்படின்னு வச்சுக்கங்க. 5ஆம் பாவம் அது என்ன ஆகும்னா அது காதல் திருமணம் என்று ஆகிவிடும். அது எப்ப அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது 5ஆம் பாவத்துக்கு சுக்கிரனே அது ஒற்றைப்படையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது காதல் திருமணமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கலாம். அப்படி சுக்கிரனே வரல அப்படின்னு சொன்னாலும் அது காதல் திருமணம் இருக்கும். ஆனால் அது காதலாக இருக்கும். அது திருமணமாக நடக்குமா என்பது எதை வைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருந்தால் காதலும் இருக்கும். அந்த காதல் திருமணம் அதை வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணி அது என்ன ஆகும், 7ஆம் பாவ திருமணமாகவும் மாறும். இப்ப 5ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சுக்கிரனாகவும் இருக்கலாம், அல்லது புதனா இருக்கலாம், குருவா இருக்கலாம், எதுவானும் இருக்கலாம். 5ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் அது ஆதிபத்தியம் பெற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த தொடர்பு எப்படி 3, 7, 11 அந்த 5ஆம் பாவத்துல 7ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அங்க ஒரு 7 தொடர்பும் வருது. 5ஆம் பாவமும் 7ஆம் பாவம் ஒரே கிரகமா இருக்கு. கண்டிப்பாக இவர் காதலிப்பார். அந்த காதலித்த பையனையோ பெண்ணையோ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இணைந்து சுமூகமாக உறவினர்களோடு சேர்ந்து அந்த திருமணம் நடத்தி வைப்பார்கள். அது சுமூகமாக நடக்கும் நடக்கும். ஆனால் 7ஆம் பாவம் வேறு ஒரு கிரகமா இருந்து அதுல தொடர்புகள் ரெட்டப்படையா போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். அங்க அவர் நல்லா இல்லை. ஆனா 5ஆம் பாவம் ரொம்ப சூப்பரா இருக்கு. 1, 3, 7, 11 இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப இது காதலித்து அவராக திருமணம் செய்து கொள்வார். இங்கே அந்த
அந்த லவ் அந்த அரேஞ்சு மேரேஜுக்கு வராமல் போயிடும். அப்படி போயிடும். அப்போ இந்த 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் அந்த காதல் திருமணம் அப்படிங்கிறதுல இது சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இதுல சுக்கிரன் சம்பந்தப்பட்டால், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் சம்பந்தப்பட்டால், இதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சுக்கிரன் தான் அந்த காதல், அந்த அந்த மாதிரியான உணர்வுகள், இது எல்லாத்துக்கும் ரசனை, இதுக்கு எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான் சொல்லியிருக்கோம். அது 5ஆம் பாவத்துக்கே வந்து ஒற்றைப்படை தொடர்பாக இருந்தால், அது 3, 7, 11 இப்படி தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா, அது அந்த காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கிறத நாம வந்து அறுதியாக சொல்லலாம் சொல்லலாம். அதை நடத்தியும் வைக்கலாம். அது 7ஆம் பாவத்துக்கும் தொடர்பு இருந்தா நடத்தியும் வைக்கலாம். நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். சரி, இப்ப இதே 5ஆம் பாவம் சுக்கிரனா இருக்கு. அங்க 3, 7, 11 தொடர்பெல்லாம் வரல. அப்படியெல்லாம் வரல. அது என்ன வருது? வெறும் 5, 11ன்னு தொடர்பு இப்படியெல்லாம் வருதுன்னு வச்சுக்கங்க. அது 7 வரல, 9 வரல, வெறும் 5, 11 அப்படின்னு வருது. இது ரொம்ப ரேரா தான் வரும். ரொம்ப ரேரா வரும். பொதுவா இதுல எப்படி வரும்னா, அந்த 5, 8, 11லாம் வரும். இந்த 5, 11ன்னு வந்துரும். 5, 11ன்னு வந்துச்சுன்னா, அவர் காதலாக இருப்பார். காதல் மட்டும் பண்ணுவார். கல்யாணம் பண்ண மாட்டார். அப்படி போயிரும். 5, 8, 11ன்னா காதல் பண்ணுவாரு. அதுல சண்டை போட்டு வெளியே வந்துருவார். இப்படி நாம இந்த இந்த சுக்கிரனை வைத்துக்கொண்டு இந்த 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் நிறைய கோணத்துல அதை அலசி பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் நம்ம பாரம்பரிய அந்த ராசி கட்டத்தில் இவ்வளவு டீட்டெயிலா சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சுக்கிரன் வந்ததுனால இந்த இடத்துல இது எல்லாத்தையும் இப்படியெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நாம ஒரு தெரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல சொல்றோம். அப்ப அப்போ ஒரு ஜாதகம் என்னுடைய அனுபவத்திலேயே ஒரு ஜாதகம் என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு 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 பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க வீட்டில் யாருமே ஒத்துக்கல. அந்த பொண்ணை சமாதானம் பண்ணிட்டேன்ட்டாங்க. சமாதானம் பண்ணிட்டு அவங்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜாதகம் நிறைய எடுத்துட்டு வர்றாங்க, பார்க்குறாங்க. அமையவே இல்லை, அமையவே இல்லை. அப்ப அப்ப நான் வந்து நம்ம சாதாரணமான ஒரு பாரம்பரியம் பார்த்து கொண்டிருந்த காலம். அப்ப சாதாரணமா பார்த்துட்டு அவர் திசா புத்தி எல்லாம் பார்க்கும்போது, கல்யாணம் வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு தாங்க ஆகும். அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு விட்டுட்டோம் விட்டுட்டோம். அப்ப இப்போதைக்கு பார்க்காதீங்கன்னு விட்டுட்டோம். விட்ட பிறகு 2 வருஷம் கழிச்சு இவங்க திருப்பி ஜாதகம் எடுத்துட்டு அவங்க வர்றாங்க. நம்ம மன்ற அன்பர் தான் வர்றாங்க. வரும்போது அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த புது சிஸ்டத்துல நம்ம இந்த தொடர்புகளோடு பார்க்கக்கூடிய சிஸ்டத்தை நான் படிச்சுட்டு வந்து நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் இப்ப பழைய மெத்தட்ல நான் பார்க்க வர்றது இல்லை. புதிதாக ஜாதகத்தை கணிச்சு தான் பார்க்க முடியும்னு பார்த்துட்டோம். அப்ப அந்த பொண்ணு ஜாதகத்தை இப்ப கணிச்சு பார்த்தா, இதுல அந்த 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் சுக்கிரனாக இருந்து 2 ஒற்றைப்படை தொடர்பு கொண்டு 7ஆம் பாவத்தை 5ஆம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கிறது. இதை பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன், இந்த பொண்ணுக்கு லவ் மேரேஜ் தான் நடக்கும். அது நீங்க தான் நடத்தி வைப்பீங்க. அவர் லவ் பண்ண பையனை தான் நடக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லிவிட்டேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் தான் இல்லைன்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு நாங்க அப்புறம் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த ஜாதகம் இப்படித்தான் நடக்கும், நீங்க வேணா போன போடுங்க அப்படின்னு அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தரை விட்டு ஃபோன் பண்ணி கேட்டா, அந்த பொண்ணு அந்த 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 பையனோட தொடர்பில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. வீட்டில் சொல்லாம வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. கடைசியில அந்த பையன் ஜாதகத்தை வாங்கி பார்த்து அந்த திருமணம் இனிதாக நடந்து இப்ப நல்ல குழந்தையெல்லாம் பத்தி பேரம் பேத்தி சும்மா அருமையான வாழ்க்கையாக இருக்கிறார்கள். அப்ப இதுல இப்படித்தான் நடக்கும் என்பதை நாம இதுல வந்து துல்லியமாக பார்க்கக்கூடிய அளவுல இருக்கு. இந்த சுக்கிரன் வந்து நிறைய இடங்கள்ல வாழ்க்கையில விளையாடும். ஏன்னா இந்த அனுபவங்கள் அப்படிங்கிறதுனால இந்த சுக்கிரன் நிறைய பாவங்கள்ல வந்து அது நிறைய வேலைகளை காமிக்கும். அப்படியெல்லாம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இதை நம்ம சொல்றோம். சரி, இப்ப 5ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப இதே போல இந்த சுக்கிரன் சார்ந்த இந்த திருமணம் சார்ந்ததுல 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்தையும் நம்ம கொஞ்சம்
ரிலேட் பண்ணி பார்க்கணும். அதாவது 5, 7, 9. இப்ப 7ஆம் பாவம்ங்கிறது நம்ம சாதாரணமாக நடக்கக்கூடிய திருமணம், சுமூகமாக நடக்கக்கூடிய திருமணம். 7ஆம் பாவம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, திருமணம் நடக்கிறதுக்கான இது இல்லை. 7ஆம் பாவம் 6ஐ தொடர்பு கொண்டுச்சுன்னா திருமணத்தை கட் பண்ணிடும், நடத்தவே விடாது. இப்போ அதுல 4, 6, 8, 2, 4, 6, 8 இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா 7ஆம் பாவத்தால் அதாவது இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் திருமணம் நடக்காது. அப்ப திருமணம் நடக்காதுன்னா அப்ப இந்த பொண்ணுக்கு திருமணமே செய்யாம விட்டுறதா? என்ன பண்றது? இப்ப 5ஆம் பாவமும் அப்படி இதா இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்களும் இல்ல. சரி, 7ஆம் பாவமும் இப்படி இருக்கு. அப்ப என்ன ஆகும் என்று சொல்ல, அந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு என்ன என்று பார்த்தால், அந்த 9ஆம் பாவம் என்பது அந்த 7ஆம் பாவம் திருமணத்தை நடத்துவதற்கு பதிலாக 9ஆம் பாவம் திருமணத்தை நடத்தி கொடுக்கும் கொடுக்கும். அப்ப இந்த 9ஆம் பாவத்துல சுக்கிரன் தொடர்பு கொண்டு அது நல்லா இருந்ததுன்னு சொன்னா இந்த 9ஆம் பாவம் நடத்தி கொடுக்கும். அப்ப இந்த 9ஆம் பாவம் நடத்தும்னா எப்ப நடத்தும் அப்படின்னு சொன்னா லேட்டா நடத்தும். லேட்டா நடத்தும், முதல்ல நடக்காது. ஒரு 30 வயசுல தான் நடத்தி கொடுக்கும். அது பெண்ணா இருந்தாலும் சரி, 30 வயசுக்கு மேலதான் நடத்தி கொடுக்கும். இந்த அப்ப 7ஆம் பாவம் நமக்கு திருமணத்துக்கு சாதகமாக இல்லை என்று சொன்னால், 9ஆம் பாவம் சாதகமாக இருக்கிறது என்று சொன்னால், நாம என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்க வேண்டும். 30 வயசு வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும். இருந்து அந்த 30 வயசுக்கு மேல நம்ம திருமணம் செய்தால் சுமூகமான திருமணமாக இருக்கும். அப்படி இல்லாம அவசரப்பட்டு நம்ம வயசு போகுதுன்னு பண்ணிட்டோம்னா அந்த திருமணம் முறிந்து மீண்டும் அந்த 30 வயசுக்கு மேல 2வது கல்யாணம் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த 9ஆம் பாவம் என்பது 2ஆம் கல்யாணம், 2வது கல்யாணம். 2வது கல்யாணம்னா அது பல வகையில எடுத்துக்கலாம். 7ஆம் பாவம் கெட்டு போயிருந்தால் அது லேட்டாகி 9ஆம் பாவ ரீதியாக திருமணம் நடக்கும். இன்னொன்னு, இந்த 7ஆம் பாவத்துல சப்போஸ் இந்த 2, 8 இது மாதிரி சில தொடர்புகள்லாம் இருக்கு. அப்படி இருந்தா திருமணம் நடந்து கணவனோ மனைவியோ இறந்து அவர் என்ன ஆவாரு, விடோயரா மாறி மீண்டும் 2வது கல்யாணம் பண்றது இந்த 9ஆம் பாவமாக இருக்கும். அப்ப இது நேரடியாக நாம லேட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா 9ஆம் பாவத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாமே பண்ணலாம். ஆனா நம்ம மக்கள் யாரும் கேட்கறது இல்லை. இப்போ 7ஆம் பாவம் நல்லா இருக்கிறதுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். இவர்களுடைய கர்மவினை தானே இங்க 7ஆம் பாவத்துல இப்படி பண்ணுது. அதை சரி பண்ணி இருக்கணும். அதை சரி பண்றது இல்லை. ஆனா நாங்க இந்த வயசுல பண்ணணும்னு பண்ணிடுறது. அப்ப என்ன ஆயிருதுன்னா அதற்குரிய விளைவை அனுபவித்து 9ஆம் பாவ ரீதியாக பண்ணுகிறார்கள். 9ஆம் பாவமும் அதே மாதிரி இருந்துச்சு, 4, 6, 12, 8 அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா அங்கேயும் நடக்காது, அந்த திருமணமே நடக்காது. அப்படி இருந்துச்சுன்னா 35 வயசுக்கு மேல 11ஆம் பாவ ரீதியாக ஒரு கல்யாணம் நடக்கலாம், ரொம்ப ரேர். அப்ப பாருங்க, ஒரு ஜாதகத்துல திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியது 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம். இதுல அது எங்க சுமூகமா இருக்குன்னு பார்க்கணும். பொதுவா 7ஆம் பாவம் நல்லா வந்துடும். அப்ப இதை அடிப்படையாக கொண்டு இதையும் சுக்கிரனையும் வைத்து, சுக்கிரனும் சாதகமாக இருந்து, அப்ப பாருங்க இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கறதே பெரும்பாலும் என்னத்துக்கு பார்க்கற, இப்போ ஜாதகம் பார்க்க வரவங்க பெரும்பாலும் என்ன பண்ணாங்க, படிக்கிறப்ப பார்க்கறாங்க, அடுத்து கல்யாணத்துக்கு பார்க்கறாங்க, அடுத்து குழந்தைக்கு பார்க்கறாங்க. இதுக்கு மேல போனா பிசினஸ்ல லாஸ் ஆச்சு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னா மட்டும் பார்க்கறாங்க. இதை தவிர வேறு ஒரே ஒரு காரணம்தான், நோய் வந்தால் பார்க்கிறார்கள். இந்த 5 காரணத்தை தவிர வேற யாரும் அந்த ஜாதகத்தை அதிகமா பார்க்கறது இல்லை. அதுதான் இந்த அனுபவமாக இருக்கிறது. அதுல அதிகமாக இந்த ஜாதகம் என்பது இந்த திருமணம் என்பதில் மிகவும் அதை முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நானு இந்த திருமணம் சார்ந்ததுல முக்கியமாக இதை பார்க்க வேண்டும். நிறைய பேர் அட ஜாதகமெல்லாம் போயா, ஜாதகத்தெல்லாம் பார்க்காம நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது. நீ எதுக்கு பார்க்கலனாலும் பரவாயில்லப்பா, இந்த திருமணம் சார்ந்ததுலையாவது அதை பார்த்து அதன்படி அதுக்கு தகுந்தாற் போல் வாழ்க்கையை அமைச்சுக்கலன்னா இது அந்த வாழ்க்கையே ஒரு 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 பிரச்சனையாக மாறிவிடுகிறது. மற்றதெல்லாம் அது அது போனாலும் அது மீண்டும் வந்துவிடும்.
அதை உடனே சமாளிச்சிடலாம். ஆனா இது ஒரு வாழ்க்கை, முழு வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த சுக்கிரனை இந்த திருமணம் சார்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் அதை கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிறது நாம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் கேட்கிறார்கள், சரி இப்போ சுக்கிரனும் சுமாரா இருக்கு, மோசமா இல்லை, சுமாரா இருக்கு, 7ஆம் பாவமும் அது நெகட்டிவா இருக்கு. இப்போ இதுக்கு என்னதான் பண்றது? கல்யாணமே பண்ணாமே நிறுத்த முடியுமா? எப்படி கல்யாணம் பண்றது? இப்ப இப்படி கல்யாணம் இதுக்கு எப்படி ஜாதகத்தை இணைப்பது என்று கேட்கிறார்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது நல்லதுக்கு நல்ல ஜாதகத்தை இணைக்கணும். சரி, எப்படி இருந்தாலும் நல்ல ஜாதகமாக இணைக்கணும் அப்படின்னு நம்ம மக்கள் நினைக்கிறார்கள். ரைட். நல்ல ஜாதகம் என்று எதை சொல்லுகிறோம்? இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஜாதகம் என்று எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒற்றைப்படை தொடர்பு இருந்தால் அது வாழ்க்கை அகரீதியான உணர்வு ரீதியான வாழ்க்கைக்கு நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இப்பொழுது இந்த புறம் சார்ந்த பொருள் ரீதியாகவே பெண்ணும் மாப்பிளையும் பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்ப அதை ரெண்டையும் மட்டும் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்க அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கெட்டு போகுது. அப்ப நமக்கு 7ஆம் பாவத்திலேயோ சுக்கிரன்லயோ கொஞ்சம் இது கொஞ்சம் அது நெகட்டிவ்னஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணணும்னா, சில இடங்கள்ல நம்மளுடைய படிப்பு, ஸ்டேட்டஸு, பணம், வசதி, அந்த உடல் அழகு, இந்த மாதிரியான இன்னும் சொல்ல போனோம்னா இந்த இந்த ஜாதி, மதம், இதுகள்ல எல்லாம் நாம என்ன பண்ணணும், ஏதாவது அதுல விட்டு கொடுத்து அதுல என்ன பண்ணணும், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை விட பொருளாதாரத்துல கீழே, நம்மளை விட எல்லாத்துலயும் ஒவ்வொன்றையும் ஸ்டேட்டஸ்ல கீழே, ஆனால் ஜாதகம் ஒற்றைப்படையா இருக்குன்னு வச்சுங்க. அப்ப அப்படி அதை பொருத்தி நம்ம அந்த திருமணத்தை செஞ்சோம்னா அந்த வாழ்க்கை இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவே அதை சமன் செய்யக்கூடிய ஒரு நிலையில வரும். அப்ப ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த இந்த ஜாதகத்துல 7ஆம் பாவமோ சுக்கிரனோ இப்படி இருந்துச்சுன்னா அவர் வாழ்க்கையை அமையாது இல்லை சார். அப்ப அவருக்கு நீங்க என்ன பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னாலும் அப்ப அது மோசம்னா மோசம் தானே அப்படிங்கிறார். இந்த இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவை நாம எதுல சமன் செய்கிறோம் என்று சொன்னால், அந்த படிப்புல, பொருளாதாரத்துல, ஸ்டேட்டஸ்ல, ஒவ்வொரு இடத்துலையும் நாம என்ன பண்றோம், இழக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னையா உன் வசதிக்கு இங்க போய் பண்ணியிருக்க, உன் கலருக்கு இதை போய் பண்ணியிருக்க, உன் படிப்புக்கு இதை போய் பண்ணியிருக்க, இப்படின்னு ஊரே பேசும். அப்ப அந்த பேச்சின் மூலமாக இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவுக்குரிய பலன்கள் அந்த பேச்சின் மூலமாக வந்து விடுகிறது. அவர்கள் பேசி பேசி பேசியே இந்த கர்ம வினையை கழித்து விடுவார்கள். இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி அமைக்கிறதுக்கு தான் நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம மேட்சிங் பண்றத கொஞ்சம் சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்றோமே தவிர, அது இல்லாமல் நாங்க அதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், அதுல எனக்கு நல்ல ஜாதகமா நாங்க எடுத்து கொடு அப்படின்னு சொன்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில தடையாகிவிடும், அது நடக்காது. இதுதான் இந்த இயற்கை. அப்ப எதுக்கு பார்க்கிறோமோ இல்லையோ, இந்த 7ஆம் பாவம் ரீதியாக இந்த ஜாதகத்தை பார்த்து அதை அதன் அடிப்படையில் செய்வது நலமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்ப இதற்கு அடுத்து இப்ப இயற்கை அழகு என்றால் குரு என்று சொன்னோம், செயற்கை அழகு என்பதற்கு சுக்கிரன் என்று சொன்னோம். இந்த பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்ட அத்தனையும் சுக்கிரன்ல தாங்க வரும். அதே போல இந்த சின்னத்திரை, பெரிய திரை, அந்த நடிகர்கள், நடிகைகள், இது எல்லாமே இந்த சுக்கிரன்ல தான் வரும். இந்த சுக்கிரன் நல்ல தொடர்புல இருந்தால்தான் அப்படி வரும். அப்ப அதுலயும் பாருங்க, இப்ப இதுல எந்த ஒரு கலையாக இருந்தாலும், இப்போ ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும், எதுல இருந்தாலும், எந்த துறையில இருந்தாலும், ஒரு சங்கீதத்துல இருக்கவங்களும் இந்த சுக்கிரன் சார்ந்து இருப்பார்கள். இப்போ இதுல இவங்களுக்கு 2 நாள் 6 10ன்னு சொன்னோம்னா அதுல கோடி கோடியா லட்ச லட்சமா அவங்க பணம் வாங்கிட்டு அதை செய்வாங்க. 1 3 7 11 அந்த தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா ஓரளவுக்கு வருமானத்தோடு அதை செய்வார்கள்.
வெறும் 5 9 அப்படின்னு சுக்கிரன் காமிச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க இதை செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயா செய்வாங்க. பேருக்காக மட்டும், புகழுக்காக மட்டும் செய்வார்கள். அதுல எந்த வருமானமும் வராது. இவர்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா அதை செய்வாங்க. ஆனா 8 12 இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இது சார்ந்த எதையும் அவர்கள் புற ரீதியாகவும் அனுபவிக்க முடியாது, அகரீதியாகவும் அனுபவிக்க முடியாது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும், வெறும் 8 12ங்கிற தொடர்பு அது அகத்தையும் கெடுத்துவிடும், புறத்தையும் கெடுத்துவிடும். 8 12 ரெட்டப்படை தானே சார். அப்ப இது புறத்தைத்தானே கெடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி இல்லை. 8 12 அது இரட்டைப்படையாக இருந்தாலும் புறத்தையும் முழுக்க கெடுக்கும், அகத்தையும் கெடுத்தணும். ஏன்னா இப்ப புறம் கெட்டு போச்சுன்னா அகம் கெட்டு போகும்ல, கெட்டு போகும்ல. புறம் கெட்டு போச்சுன்னா சுத்தமா காசே இல்லை, பணமே இல்லை, வசதியே இல்லை. அதுல சீரழிஞ்சு வாழ்க்கையை ரொம்ப கொடுமையா அனுபவிப்பார். அப்படி அதான் 8 12. ஆனால் வெளியில காசே இல்லை, பணமும் இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லை. 5 9ன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே இருக்காது. ஆனா அவருக்கு எதுலையும் பஞ்சம் கிடைக்கும். எங்கேயாவது சோறு கிடைக்கும். யாராவது அவரை என்ன பண்ண ஒரு நண்பன் கூட்டு போய் வான்னு கூட்டு போவான், ஓசியிலே கூட்டு போவான், எங்கேயாவது கிடைக்கும். அவர் ஹாப்பியா இருப்பார், ஹாப்பியா இருப்பார். அப்ப இந்த 5 9 அப்படிங்கிறது சில இப்போ அந்த 5 9 அவங்கெல்லாம் யாருன்னா இந்த ஞானிகள் யோகிகள்லாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு 5 9 இந்த மாதிரி தொடர்பு கொண்டு அதுல கேது தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒண்ணுமே இருக்காது. அவங்க அவங்க பேர்ல எதுவுமே இருக்காது புறத்துல. ஆனால் அவர்கள் எல்லா வசதியையும் அனுபவிப்பார்கள். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை நம்ம அங்க உணர முடியும். அப்ப அந்த அடிப்படையில நாம இந்த செயற்கை அப்படிங்கிறது சுக்கிரனாக இருக்கிறது. அப்ப இந்த பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டதெல்லாம் சுக்கிரனை சார்ந்ததாக இருக்கும். அதே போல தனகாரகன் இதை பத்தி நம்ம பேசிட்டோம். தனகாரகன்ல பிளாக் மணிங்கிறது சுக்கிரனை சார்ந்ததாக இருக்கிறது. ஒயிட்டுங்கிறது குரு என்பதை சார்ந்ததாக இருக்கிறது. இப்ப இதுல நாம நல்ல தாராளமா செலவு பண்றாரு, வாழ்க்கையை அனுபவிச்சு செலவு பண்றாரு அப்படின்னு சொன்னா அது சுக்கிரனுடைய பணமா தான் இருக்கும். நீ நல்லா பாருங்க, பிளாக் மணி வச்சிருக்கவங்க தான் சும்மா எதுனாலும் வாங்குவாங்க, எங்கனாலும் செலவழிப்பாங்க. நல்லா ஹோட்டல்ல சாப்பிட்றதுன்னா கேளிக்கை என்ன, அது என்ன, இது எல்லாம் அவங்க இந்த மணியில தான் வருவாங்க, செய்வாங்க. ஒரு பெரிய மியூசிக் பார்ட்டி நடக்கும். இளையராஜா மியூசிக் பார்ட்டி 2000 டிக்கெட்டு, 5000 டிக்கெட்டு டக்குன்னு வாங்குவாங்க. இதெல்லாம் எந்த காசுல வாங்குவாங்க? ஒயிட் மணியில இருக்க வாங்க மாட்டான். சம்பளம் வாங்குறேன் வாங்க மாட்டான். பிளாக் மணி வச்சிருக்கவன் தான் இதெல்லாம் நிறைய வரும். அப்ப அந்த மாதிரி இந்த சுக்கிரன் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த பிளாக் மணி அப்படிங்கிறது செலவாகக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கிறது தனகாரகன்ல அதை நம்ம பார்த்துட்டோம். அதே போல கவர்ச்சி என்று சொன்னால் அது இந்த சுக்கிரன் என்பதை சாரும். கவர்ச்சி அப்படின்னா அதுல இந்த செவ்வாயின்னு வந்துட்டோம்னா ஒரு முரட்டுத்தனமாக அதை செயல்படுத்துவது. இந்த சுக்கிரன் என்பதுதான் ஆப்போசிட் சைட ஈர்க்கக்கூடிய ஒரு அந்த கவர்ச்சி என்பது இங்க இருக்கும். சுக்கிரன் நல்ல ஒற்றைப்படையா இருந்தா அவங்கள பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஒரு ஈர்ப்பு என்ற ஒரு பிடிக்கக்கூடிய அந்த தன்மை இந்த சுக்கிரன்ல வரும். அதே போல அழகு, நளினம், இது எல்லாமே இந்த சுக்கிரனை சார்ந்ததாக இருக்கு. இந்த தன்மையெல்லாம் இந்த சுக்கிரன் ஒற்றைப்படையாக இருந்தால் இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே போல இப்போ இந்த ட்ரெஸ் பண்றதெல்லாம் எடுத்துட்டோம்னா மாடர்னா ட்ரெஸ் பண்றது முழுவதும் சுக்கிரன்ல வந்துடும். அதே சமயத்துல ஒரு கல்யாணத்துக்கு போகணும், உடனே நீங்க என்ன பண்றீங்க? கல்யாணத்துக்கு போகும்போது மாடர்ன் ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க, பாரம்பரிய ட்ரெஸ்ன்னு ஒன்று வச்சிடுறீங்க. கல்யாணத்துக்கு பட்டு புடவை, அதே போல காட்டன்ல இந்த கல்யாணத்துக்கு, ஒரு கோயிலுக்கு போறதுக்கு, ஒரு யாகத்துக்கு போறதுக்கு, இப்படிங்கிறதுக்குன்னு நீங்க அந்த நேரத்துல அதுக்காக பண்ணக்கூடிய அந்த புடவை, அதை அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் குரு என்பதை சார்ந்ததாக வந்துவிடும். மற்றபடி மாடர்னா இருக்கக்கூடிய மற்ற ட்ரெஸ் எல்லாமே சுக்கிரனை சார்ந்ததாக இருக்கும். சரி, அதே போல காதல். சரி,
இப்ப இந்த காதல்ல கூட இந்த சுக்கிரன் அப்படிங்கறதுல என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல காதல், கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் கூட இந்த ஜோதிடத்துல இதை ரெண்டா பிரிச்சு வைக்கிறாங்க. இப்போ அது காதல்னா காதல் தான், அது 5ஆம் பாவம். அதை இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, 9ஆம் பாவம் ரீதியாக இந்த சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் போது அது நல்ல இருந்ததுன்னா, அதை உடனே இந்த ஜோதிட இதுல என்ன பண்ணிடுறாங்க, அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு காதல், கள்ளக்காதல்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது 2வது திருமணம் அப்படின்னு சொல்றோம். 2வது திருமணமாக இருந்தாலும் 9ஆம் பாவம் தான். 2வது தொடர்பாக இருந்தாலும் 9ஆம் பாவம் தான். அப்படிதான் வரும். ஆனால் 2வது இப்போ 9ஆம் பாவங்கிறது ஒரு இறை கொடுப்பனை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இந்த 2வது தொடர்பு அப்படிங்கிறது வந்து அது எப்படி அப்படி சொன்னோம்னா, இந்த 7ஆம் பாவத்தில் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இல்லைன்னு சொன்னா, அது 9ஆம் பாவ ரீதியாக தொடர்பு கொடுக்கும். இப்ப இது எல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும்னா, அது என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம அதை சொல்லணுமே தவிர, எல்லாத்தையும் மோசம் என்று சொல்லிவிட முடியாது. இந்த 9ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவ ரீதியாக ஒரு மனிதனுக்கு அவருடைய தேவை நிறைவு ஆகவில்லை என்று சொன்னால், தேவை என்று சொன்னால் நம்ம மகரிஷி சொல்லக்கூடிய இந்த தேவைகள் 3ல என்ன சொல்லுவாரு, உடல் கழிவுகளின் உந்து வேகம் அப்படின்னு சொல்லுவார். இந்த உடல் கழிவுகளின் உந்து வேகம்ங்கிறதுல விந்துநாதம் என்பதும் ஒன்றுன்னு சொல்லுவார். அப்ப இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது அந்த உடலின் தேவை என்று அவர் சொல்லிடுவார். இப்ப அது சுக்கிரனை சார்ந்து இருக்கிறது. இப்போ அந்த தேவை நிறைவு செய்யப்பட வேண்டும். இது மகரிஷியினுடைய தத்துவம். இப்போ 7ஆம் பாவ ரீதியாக அங்க நிறைவு செய்யப்படவில்லை அப்படின்னா, அதை பல கோணத்துல பார்க்கணும். அவங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய சுக்கிரன் வந்து 6, 8 தொடர்புல இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்ப இவருக்கு அங்கு பூர்த்தி செய்யப்படாமல் ஆகிவிடும். இதெல்லாம் இப்படி இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றது, இந்த ஜாதகத்தை பொருத்துறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொருத்துறதே என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல, அந்த ஜாதகத்தை பொருத்துறவங்க வந்து இந்த உணர்வு ரீதியாக அது சமநிலை இருக்கிற மாதிரி பொருத்தி கொடுப்பாங்க. இதுல வந்து பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்ப அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. சும்மா அப்படியே சும்மா இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்படின்னு போட்டு அதுல 5 பொருத்தம் இருக்கு 7 பொருத்தம் இருக்கு அப்படின்னு அடிச்சு விட்டுறாங்களே தவிர அதை பார்க்கறது இல்லை. அப்ப 7ஆம் பாவ ரீதியாக அங்கு அது சமன் செய்யப்படவில்லை என்று சொன்னால், அது 9ஆம் பாவ ரீதியாக அது சமன் செய்யப்படும். அப்ப இது அங்க தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இப்ப இத உடனே வந்து இது கெட்டது அப்படின்னு சொல்லிட முடியுமா? அது ஒற்றைப்படையாக இருந்து 9ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் அது தேவையின் அடிப்படையில் அந்த பூர்த்தி ஆகிறது. அப்படிதான் இருக்கு. அப்ப இயற்கை ரீதியாக பார்த்தால் அது வந்து அது வந்து தேவை பூர்த்தி ஆகிறதுன்னு தான் சொல்லுமே தவிர, இயற்கை ரீதியாக அது வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லாது. ஆனால் இந்த சமுதாயம் என்ன பண்ணுது, அதை வந்து ஒரு பேர் வச்சு இப்படியெல்லாம் சொல்லிடுது இங்கே. அப்ப இந்த சமுதாய சீர்கேடு, அதெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய குற்றம் அதை செய்து வைக்கும் போது அதை சரியா பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைங்கிறப்ப இது 9ஆம் பாவ ரீதியாக இருக்கக்கூடியதை அப்படி எல்லாமே சொல்லிட முடியாது. ஆனால் 9ஆம் பாவ ரீதியாக இருந்து அதுல வேறு ஏதாவது இந்த செவ்வாய் ராகு சனி தொடர்பு கொண்டு அதுல 4, 6, 8 இந்த மாதிரி அப்படியெல்லாம் ஏதாவது தொடர்புகள் மாறி இருந்தா அதுவும் நடக்கும். அது வந்து பொருளுக்காக பொருளாதாரத்துக்காக அப்படிலாம் வரும். ஆனால் 9ஆம் பாவம் என்பது அது நல்ல தொடர்பு தான் இயற்கையை சார்ந்த அடிப்படையில் அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்கும் இந்த சுக்கிரனை சார்ந்துதான் பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த கிரகங்கள்லயே இந்த சுக்கிரனை தான் ஏகப்பட்ட விஷயத்துக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குருவும் சுக்கிரனும் நிறைய இடத்துல நம்ம இந்த ஜாதகத்துல கணித்து பார்க்க வேண்டிய ஒரு கிரகமாக இருக்கிறது என்பது. ஏன்னா இப்ப நம்ம இதுக்கு பாருங்க இவ்வளவு நேரம் பேசுறோம். அப்ப இந்த சுக்கிரன் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப, அதாவது இது இந்த புறம் சார்ந்த வாழ்க்கை இப்ப அதிகமாயிடுச்சு இன்னைக்கு சமுதாயத்துல. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த சுக்கிரனை ரொம்ப பேச வேண்டியதா இருக்கு. ஒரு காலத்துல என்ன பண்ணிருக்கு, குருவை தான் அதிகமா பேச வேண்டி இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு காலத்துல
இது புறம் சார்ந்த பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. அப்ப சுக்கிரனை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய இது. அப்ப ஜோதிடரா நம்ம இருக்கிறோம்னா இந்த சுக்கிரனை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து அதை இப்ப அது சொன்ன நளினம்னு ஒரு வார்த்தை தான். அப்படி பார்த்து ரொம்ப அதை சென்சிட்டிவா அதை என்ன பண்ணணும், அதற்கு நம்ம பலனை சொல்ல வேண்டும், அதை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சரி, அதே போல கலை நிகழ்ச்சி, பொழுதுபோக்கு, ஆடம்பரம், பகட்டு, இது எல்லாமே இந்த சுக்கிரனை சார்ந்துதான் இருக்கும். அப்ப இது எல்லாமே அதாவது சுக்கிரன் நல்லா இருந்தா இது ஒரு சுமூகமாக நல்ல நல்ல ஒரு பிரபல்யமாக இருக்கும். அதுல நெகட்டிவா இருந்துச்சுன்னா இதுலயே இதே கலை நிகழ்ச்சி பொழுதுபோக்குலயே என்ன ஆகும், நெகட்டிவான விஷயம் வரும். இப்ப கலை நிகழ்ச்சி, ஒருத்தர் பரதநாட்டியம் ஆடுறதும் கடை நிகழ்ச்சி தான், அதே கரகாட்டம் ஆடுறதும் கடை நிகழ்ச்சி தான். அப்ப அங்க இருக்கிற உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கும், அந்த சுக்கிரனுடைய தொடர்பு அது பார்த்தீங்கன்னா அந்த 1 3 7 9 அப்படி தொடர்புல இருக்கும். இதே கீழே வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அங்க 6 8 அந்த மாதிரி தொடர்புகள், இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை எல்லாம் கலந்து தொடர்புகள் வந்துடும். அப்ப அதுக்கு தகுந்தாற் போல தான் அந்த அமைப்பு அங்கு நிகழும் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கேளிக்கைகள், உல்லாசம், சொகுசு, இது இப்ப சொகுசா போகணும்னு என்ன பண்ணாலும் அது வந்து சுக்கிரன் தாங்க. இப்போ ஒரு ஒரு இப்ப கார் இருக்கு, காரு அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அந்த கார்ல அந்த சொகுசுக்காக கார் அந்த அப்படி போகணும்னா சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அந்த சொகுசுக்கு போக முடியும். இல்லாட்டி அடிப்படையா நீங்க வந்து பயணத்துக்கானதான் பண்ண முடியும். சொகுசுக்குன்னு சொன்னோம்னா சுக்கிரன் ஃபேவரா இருந்தா தான் அந்த சொகுசு அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதே போல இந்த சுக்கிரன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சாதாரணமாக ஆசிரியர் என்று சொன்னால் என்ன சொன்னோம், நம்ம வந்து குருவை தான் சொல்லியிருக்கோம். குரு தான் ஆசிரியர்னு சொல்லியிருக்கோம். ஆசிரியர் மட்டும் இல்ல, ஒரு கவுன்சிலிங் செய்யறவரு, அறிவுரை கூறுறவரு, ஆசீர்வாதம் பண்ற, இது எல்லாமே குருவை சார்ந்துதான் நம்ம பார்ப்போம். இது எப்படின்னா நேர்மையான அறவழியில நேர்வழியில பாடம் சொல்லி கொடுப்பவர், கவுன்சிலிங் செய்பவர், அறிவுரை சொல்பவர், இது எல்லாமே குரு. ஆனா இந்த குறுக்கு வழியில பாடம் நடத்துவார், குறுக்கு வழியில அவருக்கு ஐடியா கொடுப்பார். இப்படி ஒரு குரு இருப்பார் இல்லையா, அவருக்கு நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நீ எப்படியாவது இதுல ஜெயிக்கணும், அதுக்கு குறுக்கு வழியை இவர் சொல்லிக் கொடுப்பார். அப்ப அங்க தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் மீறப்படும், அங்க அறம்ங்கிறது மீறப்படும். அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு இருக்கு. இப்ப எல்லாம் அந்த குரு தான் நிறைய இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இத அதாவது இந்த முறையான குரு, அதை விட இந்த குரு நிறைய இருக்காங்க. இதெல்லாமே சுக்கிரனாக இருக்கிறது. அப்ப சுக்கிரன் என்பதும் அவரும் குரு என்ற வேலையை செய்கிறார், ஆனால் குறுக்கு வழியில செய்வார். அதை அறம் இல்லாத எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரக்கூடியவங்க எல்லா பேருமே இந்த சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியார் அப்படின்னு கூட அவர் பேர் இருக்கும். அவர் அங்கே சொல்லிக் கொடுக்குற எல்லாமே அவர் குறுக்கு வழியில சொல்லிக் கொடுப்பார். மகாபாரதத்திலேயே கிருஷ்ணனே வந்து சுக்கிரன் சார்ந்த அறிவுரையைத்தான் அர்ஜுனனுக்கு சொன்னதாகத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அதனால அவர் வந்து கிருஷ்ணன் வந்து மகாபாரதம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து குடும்ப ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சாங்கன்னு சொல்லி எல்லாம் கதை வரும். அப்ப இந்த அடிப்படையில இந்த குருத்துவம் என்ற தன்மையை நெகட்டிவாக குறுக்கு வழியில் சொல்லக்கூடிய வேலையை இந்த சுக்கிரன் செய்யும் என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். சரி, அப்ப சுக்கிரன்ல வந்து இந்த கன்சல்டன்சி வச்சிருக்கவங்க எல்லாம் சுக்கிரன் வச்சிருப்பாங்க. அப்ப அதுல இந்த சுக்கிரன் 1 3 5 7 9 அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க நேர்மையான வழியில, இந்த சுக்கிரனே குறுக்கு வழின்னு சொன்னாலுமே அதுல ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல ஓரளவுக்கு ஒரு நியாய தர்மத்தோட இருப்பாங்க. அதுவே 2 4 6 10 சொன்னோம்னா என்ன பண்ணாலும் சரி அதுல நம்ம இதை அடைஞ்சே தரணுங்கிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. அப்ப இந்த சுக்கிரன் ஒற்றைப்படையாக இருப்பது வந்து மிகவும் நல்லது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல வாகனங்கள்ல
சொகுசு வாகனங்கள் முழுவதும் எதை சார்ந்ததாக இருக்கும்? சுக்கிரனை சார்ந்ததாக இருக்கும். இதே வந்து நம்ம இதுல மற்ற சாதாரணமா ஒரு சைக்கிள்ல போறோம், லாரி ஓடுது, எல்லாமே வாகனம் தான். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு மிதிச்சு ஓட்டுறோம் இல்லையா? அந்த வாகனம்லாம் சனியை சார்ந்துரும். உழைப்பு அப்படின்னு போயிடும். இந்த லாரி இதெல்லாம் வந்து லோடு ஏத்திட்டு ரொம்ப கனமான இதை எடுத்துக்கிட்டு அப்படி போறது. அதெல்லாம் செவ்வாயில போயிரும். ஆனால் இந்த சொகுசுக்காக ஓடக்கூடிய வண்டிகள், இது எல்லாமே இப்ப நம்ம பஸ்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண டவுன் பஸ் எல்லாம் சனியில வந்துரும். இதே வந்து லக்ஸுரி பஸ்ஸு, ஆம்னி பஸ்ஸு இதெல்லாம் போறோம். அது எல்லாமே சுக்கிரன் சார்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து நடனம் என்பது இந்த சுக்கிரனை சார்ந்ததாக இருக்கிறது. செயற்கை இனிப்பு அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி. இந்த சுக்கிரனுக்கு என்ன தெய்வம் என்று கேட்டால், மகாலட்சுமி என்பது தெய்வமாக இருக்கிறது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இரண்டும் சுக்கிரனுக்கான தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். சரி. அடுத்து சுக்கிரனுக்கு அந்த ராசி கல் வந்து வைரம் என்று சொல்லப்படுகிறது. வைரம். இப்ப இந்த வைரம்ங்கிறது பாருங்க, வைரம்ங்கிறது நம்ம இப்ப பார்த்தோம்னா அப்படி மின்னுற மாதிரி இருக்குது. ஆனா ஒரிஜினலான வைரம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு தெரியுமா? அப்படின்னு கேட்டா, எது வைரம்? உண்மையிலே நிலத்துக்கு உள்ள போய் ரொம்ப ஆழத்துல போய் எடுப்பாங்க. அது எது வைரம் என்று சொன்னால், ஆழத்துல இருக்கக்கூடிய கரி இருக்கு பாருங்க, கார்பன். அந்த கார்பன் தான் இந்த வைரம். அது திணிவு பெற்ற கார்பன். அதை தான் எடுத்துட்டு வருவாங்க. அது கரியா தான் வெளியில வரும். அதை என்ன பண்ணுவாங்க? இதை பட்டை தீட்டி பட்டை தீட்டி பட்டை தீட்டி அதை என்ன ஆக்கிடுவாங்க? அப்படி மின்னக்கூடியதாக ஆக்கிடுவாங்க. அப்ப வைரம்ங்கிறது பட்டை தீட்ட தீட்ட தீட்டத்தான் அது இந்த கலர்ல மின்னக்கூடியதாக வருமே தவிர, அது பட்டை தீட்டாமல் இருக்கும் பொழுது அந்த வைரம் கார்பனா தான் இருக்கும், கரியா தான் இருக்கும். அப்ப இது செயற்கையாக பட்டை தீட்டப்பட்டு செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. அதனாலதான் இது சுக்கிரன்ல வருது. அது இயற்கையாக வர்றதில்லை. இப்ப கோல்டுன்னா கோல்டு அப்படியே எடுத்து அப்படியே சுத்தம் பண்ணிடலாம். இது அப்படி இல்லை. அது பட்டை தீட்டினா தான் அது வைரமா மாறும். இல்லாட்டி அது கார்பனா தான் கரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். சரி. சுவை, செயற்கை இனிப்பு என்பது சுவை. அதே போல செயற்கை இனிப்பு மட்டும் இல்லை, மனதை மயக்கக்கூடிய சுவைகள் அனைத்தும் இந்த சுக்கிரன் சார்ந்ததாக இருக்கும். செயற்கை இனிப்புன்னா நம்ம நம்ம இப்ப ஜீனி அதன் மூலமா செய்த பதார்த்தங்கள் சொல்லிடுறோம். அதெல்லாம் மனதை மயக்கும் சுவை அப்படின்னு சொல்லி, அப்ப அங்க பிரியாணி வாடை அப்படியே தொக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த வாடையை கண்டோடனே இவனுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வருது பார்த்தீங்களா? அது முழுவதுமே சுக்கிரனை சார்ந்த சுவையாக இருக்கும். உலோகம் என்பது வெள்ளி, நிறம் என்பது வெள்ளை. வெள்ளைனாலும் அந்த வெள்ளை வந்து இந்த பட்டு வெள்ளைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெள்ளை. தானியம் என்பது மொச்சை, திசை என்பது கிழக்கு. ஆக இப்போ இந்த சுக்கிரன் என்பது பொதுவாக இந்த குருவுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இயற்கை சார்ந்தது குரு, செயற்கை சார்ந்தது சுக்கிரன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அதே போல செவ்வாய் என்பது ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய கிரகம். இந்த சுக்கிரன் என்பது சாப்டாக இருக்கக்கூடிய கிரகம். ஆக இந்த செவ்வாய் குரு இந்த ரெண்டுக்கும் ஒரு எதிர் எதிர்மறையாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றது இந்த சுக்கிரன் என்பதாக இருக்கிறது. ஆக நமது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த சுக்கிரன் செய்யக்கூடிய அந்த காரகங்கள் வந்து ரொம்ப அதிகமான காரகங்களாக இருக்கிறது. நாம் விரும்பக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல அமைப்பாக இருக்க வேண்டும். 8-12 தொடர்பு கொண்டு இருக்கக்கூடாது என்பதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் 8-12 இருக்கக்கூடாது, 5-9 இருக்கக்கூடாது. இதுல ரொம்ப நல்லா இருக்கிறது, அகம் சார்ந்து இருக்குன்னா 1, 3, 7, 11 தொடர்பு இருக்கணும். அது பொருளாதாரம் சார்ந்து இருக்கணும் அப்படி சொன்னோம்னா 2, 4, 6, 10 என்ற தொடர்பு இருக்கணும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம்.
இந்த அடிப்படையிலே இந்த சுக்கிரன் என்ற அந்த காரகத்துவத்தை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரம் ஒரு முக்கியமான எல்லோரும் பயப்படக்கூடிய அந்த கிரகம் சனி என்பதை பற்றி நாம் அடுத்த வாரம் நாம் சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.